எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? கடக ராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கடக ராசியாதிபதி சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னா நவகிரகத்திலேயே அழகு, அதாவது தேவதைன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் பாருங்கள், அதாவது கடக ராசியில் பிறந்தாலோ கடக லக்னத்தில் பிறந்தாலோ அவங்க பாருங்கள் அழகாக இருப்பாங்க, முக லட்சணமாக இருப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ முகலட்சணம் இருக்கும். ரெண்டாவது, சிரித்த முகத்துடன் எப்பயுமே இருப்பாங்க. அது போக அவங்க பண்ணக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும், அவங்க அணியக்கூடிய ட்ரெஸ்ஸு சென்ஸ் இருக்கட்டும், அது போக அவங்க பண்ணக்கூடிய மேக்கப்பாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலலாம் எப்பயுமே கண்டிப்பாக ஒரு இதை கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அது போக இந்த பஃபிங்கெலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடகராசினாவே அதிபதி சந்திரன் தான், அழகுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அப்படியேப்பட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா நிறைய கஷ்டங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னு வச்சு ஒரு 2.5 வருட காலமாக நிறைய சிரமங்கள் கொடுத்துருப்பார். மன அழுத்தம், மனக்கவலை, மனப்போராட்டம், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. நீங்கள் பயப்பட வேண்டாம், அஷ்டமத்து சனின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சு கூட 1 வருஷம் 4 மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கஷ்டம் கூட இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதி தான் குரு பகவான் பெயர்ச்சடைஞ்சு உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு. ஆனால் அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் அடைவார், மகரத்தில் போய் நீச்சம் அடைவார். நீச்சம்னா என்ன, உச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம். 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார். அப்போ கடகத்தில் தான் குரு உச்சமாக இருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். அதே மாதிரி நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துருவார், அவர் வேலை செய்ய மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா நவகிரகத்திலேயே முக்கியமான கிரகம் 3 கிரகமும் இப்போ உங்கள் ராசியிலேயே உட்காரக்கூடிய ஒரு தருணம், அற்புதமான வாய்ப்பு. இதில் முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு உறவு முறைகள் தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் அப்படின்றது ஒரு பெண்ணு. இந்த சந்திரன் யாரை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா குருவை தான் கல்யாணம் பண்ணார். அந்த குரு தான் இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, ஜென்ம குருவா. சரிங்களா? மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் அவர் நல்லது பண்ணுவார். இப்போ செவ்வாய் பார்வை எடுத்துக்கோங்க. செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 4, 7, 8 இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். ராகு கேது எடுத்துக்கோங்க, அவர் உட்காந்த வீட்டிலிருந்து அதாவது 3, 7, 11வது வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். சனி பகவான் எடுத்துக்கோங்க, அவர் எந்த ராசியில் உட்காந்துருக்கிறாரோ அதில் இருந்து 3, 7, 10ஆம் வீட்டுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் குரு பகவான் மட்டும்தான் அவர் உட்காந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது சேர்த்து செய்வார். அதே மாதிரி குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, குரு உட்காந்த வீட்டிலிருந்து 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசிக்கு நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் இப்போ உங்கள் ஜென்ம குருவோ உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். சரிங்களா? அதுவும் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ குரு யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா தன்னுடைய மனைவி வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார். ஏன்னா சந்திரனுடைய கணவன் தானே இந்த குரு. அப்போ மனைவி வீட்டில் இப்போ கணவன் உட்காந்துட்டார், குரு உட்காந்துட்டார்.
இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அதே மாதிரி அம்மா வீட்டில் அப்பா உக்காந்துருக்கிறாரு, மகனும் அந்த வீட்டுக்கு வராரு. எப்பன்னா 8ஆம் தேதி வராரு. அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி தான் புதன். அப்போ இந்த குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை தான் புதன். அந்த புதன் பகவான் வந்து மிதுன ராசியில் தன்னோட சொந்த ராசியில் இருந்துட்டு 8ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கே வராரு. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதாவது அம்மா வீட்டில் அப்பா வந்து ஆல்ரெடி உக்காந்துட்டாரு, இப்போ மகனும் வந்து உட்கார்றாரு. அப்போ இது ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது மாதிரிலாம் பார்க்கணும்னா இன்னும் நீங்கள் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ 12 வீட்டுக்கு 12 வருஷம் ஆச்சுங்களா? இப்போ குரு உங்கள் வீட்டிலேருந்து உட்காந்துட்டாரா? அப்போ புதன் பகவானும் பாருங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உட்காராரு 8ஆம் தேதி. அப்போ இதில் ஒரு கூட்டு குடும்பமும் உட்காரும்போது பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது மனஸ்தாபங்களத்தினால சங்கடப்பட்டு பேசிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் சொத்து, மனைவி சொத்து, தாய் வழி சொத்து, இந்த மாதிரி சொத்தில் இருக்கிற வெள்ளைங்கம் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் கைக்குடி வரும். நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளின்ற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு சரியான போகு வழி என்னென்னா, குரு உங்களுக்கு ஆல்ரெடி ஜூன் மாதம் 1ஆம் தேதியெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அப்போ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமே பிறந்திருக்குது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட என்ன இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுதுங்களா? அப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு குரு. அப்போ வந்து புதனும் 8ஆம் தேதியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வராருங்களா? அப்போ வரும்போது இந்த கல்வியில் இருக்கிற தடைகள் கண்டிப்பாக விலகும். ஏன்னா கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் தான். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும். அதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அப்போ புதன் பகவான் படிப்பு சம்மந்தப்பட்டது, அறிவுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம், புத்திரஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வார். அப்போ குரு உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாரா? அப்போ திருமண தடை உள்ள கடகராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் ரொம்ப வருஷமாக வரன் பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த திருமண தடைகள் கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு விளைகிறோம். திருமண யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம். 1, 2, 7, 8 ராகுவோ கேதுவோ இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம் இருக்கான்னு பாருங்கள். லக்னாதிபதிக்கு 7வது ராசியிலையோ 8வது ராசியிலையோ சனியோ அல்லது சுக்கிரனோ இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதுக்கு பேர் மாங்கல்ய தோஷம். ஏன்னா இந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லைங்க நல்லா இருக்குது அப்படின்னா திசா புத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும். திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். 1. அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லைங்க. இதுக்காக வேண்டி நான் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், வேண்டுதல் வச்சுருக்கிறேன், இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன்றீங்களா? 1 மட்டும் பண்ணுங்க. அதாவது குரு பகவானே வழிபட்ட கடவுள் யாருன்னா திருச்செந்தூர் முருகர் தான் வழிபட்டார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ குருவே உங்கள் வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது முருகனை வழிபடுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. அது போக அதாவது கோயிலுக்கு போய், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேங்க, கோயிலுக்கு போய் தாலி பிரித்து கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புத்திர செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். இதுக்கு நான் கேரண்டி தருவேன். சரிங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு குரு உட்காந்த காலம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். 2வது குரு தான் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் தடைகள் விலகும், தொழிலில் இருக்கிற மன அழுத்தங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக தீரும். மொத்தத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மனைவிக்கோ தாய்க்கோ கண்டிப்பாக உடல் உபாதைகள் இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் சரியாகும்? இதனால் நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இந்த உடல் உபாதைகள் எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சி ஓரளவுக்கு சீரை வச்சுக்குவார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் தேதிக்கு மேலே வரதுனால படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பை சார்ந்த வேலைகள் நல்லாயிருக்கும், குழப்பங்கள் இருந்தால் தீரும். மொத்தத்தில் இந்த மன அழுத்தங்கள் சரியாகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா?
அதே மாதிரி இப்போ வந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால் சூரியன் போய் 12ல் போய் மறையக்கூடாது. மறையும் போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் குழப்பங்கள் கொடுப்பாரு. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நைட்டு உங்களுக்குள்ளார வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா, அதாவது மனசு விட்டு காலையில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பேசி உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.